சென்னையோட டெம்பிள் சிட்டி அப்படின்னா அது மயிலாப்பூரும் ட்ரிப்ளிகேனும் தான். இங்கே வந்து ஃபுட்டுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விதவிதமான காய்கறிகள், சாப்பிட்றதுக்கு விதவிதமான ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹல்வா, ஜன்னல் கடையில் இருக்க ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன், அதுக்கப்புறம் தாண்டிங்கன்னா நிறைய மெஸ் இருக்குது, கஃபே இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய கோவில்களும் இருக்குங்க. அப்படி நாங்கள் இன்றைக்கி போன கோவில் தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். ஸோ சிவனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். கார்த்திகை மாதத்தில் சிவ தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் யாராவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா சிவன் கிட்ட பார்வதி தேவி வந்து ஏதோ பேசி விளையாடி இருக்காங்க. அப்போது சிவனுக்கு ஒரு பாயிண்டில் கோபம் வந்து அவங்கள வந்து மயிலா போக சாபம் விட்டுருக்காரு. ஸோ மயிலா அவதரித்த பார்வதி தேவி இந்த இடத்துல தவம் புரிஞ்சு சிவனை வந்து வழிபட்டு அருள் பாலிச்சதுனால இங்கே வந்து மயிலாப்பூர் மயிலை கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் பெற்றதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நிறைய பெரிய பெரிய மண்டபங்கள் இருக்குது, தனித்தனி சந்நிதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு தனியாக வெளியில் பூஜை நடந்துகிட்டு இருந்தது. காஞ்சி மகா பெரியவருக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. கொடிமரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெரிய பெல். அதை விட சூப்பராக சென்னையில் இவ்வளோ பெரிய குளத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய குளம் இருந்தது. அது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தமும் கூட. வெளியில் வந்தீங்க அப்படின்னா அங்கேயே விளக்கு, பூஜை பொருள் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ பாப்பா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. இது வரைக்கும் நான் போன கோவிலில் பார்த்திங்கன்னா மக்கள் வருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த கோவிலில் நிறைய கூட்டம் இருந்தது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அம்பாளுக்கும் அப்பனுக்கும் வந்து 50 ரூபா ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் விற்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் தரிசனத்தில் போனீங்கன்னா நீங்கள் உள்ளார போயிட்டு 15 மினிட்ஸ் நல்லா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நாங்கள் உள்ளார போகிறப்போ அம்பாளுக்கு வந்து பாலபிஷேகம் செய்தாங்க. பார்த்தவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தரிசனம் பார்த்தோம். அரௌண்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சிவனை உள்ளார போய் பார்க்குறப்போ அங்கேயும் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அர்ச்சனை பண்ணி எஸ்பெஷலி நம்ம வாங்கிட்டு போகிற பூவெல்லாம் உள்ளார சாமிக்கு போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்க போயிருந்தோம். அண்ட் இங்கே வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்குறாங்கங்க. ஸோ பிரசாதமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஜன்னல் கடை இருந்தது. அங்கே 3 பஜ்ஜி வாங்கி ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் எப்போவுமே கோவிலே போயிட்டு இருந்தால் பாப்பாக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு மெரினா பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்த வீடியோவில் மெரினா பீச்சில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.